முடியல. சைட்ல வாங்க, சைட்ல வாங்க, சைட்ல வாங்க. பெரியவர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர், புரட்சி கலைஞர், உங்கள் வீட்டு பிள்ளை கருப்பு எம்ஜிஆர், நமது இதய தெய்வம், நமது கேப்டன் அவர்களை வணங்கி இன்றைக்கு நாம அனைவருமே உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் ரத யாத்திரையிலே இன்றைக்கு நாம அத்தனை பேரும் கோவில் கட்டில இருக்கின்ற விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியிலே இங்கே கூடியிருக்கின்ற என் மக்களாகிய அனைவரையும் நான் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த மாபெரும் கூட்டத்தை ஏற்பாடு செய்த நம்மளுடைய மண்டல பொறுப்பாளர் அண்ணன் ட்ரிபிள்எஸ் சந்திரன் அவர்களுக்கும், நமது மாவட்ட செயலாளர் சுரேஷ் அவர்களுக்கும், அதே போல இங்க ஒன்றிய செயலாளர் பொன்ராஜ் அவர்களுக்கும், காளிதாஸ் அவர்களுக்கும், மேகலிங்கம் கேப்டன் மன்ற செயலாளருக்கும், சுரேஷ் அவர்களுக்கும், வைரம் அவர்களுக்கும், இங்க வந்திருக்கின்ற அனைத்து ஒன்றிய தங்கசாமி அவர்களுக்கும், பிரபாகரன் அவர்களுக்கும், வைரம் அவர்களுக்கும், இங்கே வந்திருக்கும் அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகளுக்கும், என் மகளிர் அணி சகோதரிகளுக்கும், பொதுமக்களுக்கும், தலைவருடைய ரத யாத்திரையில வந்து கலந்து கொண்டிருக்கும் கேப்டன் அவர்களை தன் உயிர் மூச்சாய் கொண்டுள்ள என்னுடைய அன்பான தொண்டராக உங்கள் அனைவருக்கும் உங்கள் அன்னையில் இருக்கரம் கூப்பி எனது பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நமக்கு பொறுத்த வரைக்கும் நமது தெய்வம் நம்ம கேப்டன். கேப்டனை தன் உயிர் மூச்சாய் கொண்டுள்ள லட்சக்கணக்கான என் அன்பு தொண்டர்கள் உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். மாநாடு முடித்து நான் வந்த முதல் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடி மாவட்டம் என்றாலே வீரம் செறிந்த மண். நமது வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த ஊர். வாவு சிதம்பரனார் பிறந்த ஊர். இந்த வீரம் செறிந்த மண்ணில என் தொண்டர்களாகிய உங்களை நான் பார்க்கும் பொழுது நம்ம கேப்டன் எங்க போல உங்களில் தான் இருக்கிறார். தெய்வமாக உங்கள தான் நம்ம கேப்டன் இருக்கிறார். தலைவர் எங்கும் போல. இன்னைக்கு எல்லா இடத்திலும் நான் வரும் பொழுது உங்ககிட்ட சொல்றேன், தலைவர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் நம்மை கூட இருந்து வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு மகத்தான கூட்டணியை நாம் அமைக்க இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இங்க நம்மளுடைய ஊர்ல மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில் வந்து காமாட்சி அம்மன் திருக்கோவில். அதே மாதிரி மாசி சிவராத்திரி இங்க விசேஷமா நடக்கும். கீழே ஈராளுடைய காரா சேவும் மிட்டாய் யாருக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? கேப்டனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது நம்ம ஒரு காரா சேவும் கடலை மிட்டாய் தான். நானும் விரும்பி சாப்பிடுவேன் என்பதை இந்த நேரத்தில் உங்களோட நான் பெருமையா சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இங்க நம்ம கூடி இருக்கிறோம். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கு ரத சப்தமி. ரத சப்தமி அப்படின்னா எல்லா அரசியல்வாதிகளுக்கும் சூரியனார் அருள் புரிகின்ற நாள்.
இதோ உங்க கையில வச்சிருக்கீங்களே கொடி, அந்த கொடியை பூஜை பண்ணி நம்ம கேப்டன் கிட்ட கொடுத்த நாள் தான் இந்த ரத சப்தம். அனைத்து வாழும் தெய்வங்களும் இன்னைக்கு நம்மளுடைய ஈசன் அருளாலும், இங்க இருக்கிற திருச்செந்தூர் முருகன் அருளாலும், அம்மன் அருளாலும் நிச்சயமாக இந்த ரத சப்தமில நம்ம கொடியை நம் தலைவரிடையே கொடுத்தாங்க. இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் நம்முடைய கொடி பட்டொடி வீசி பறந்து கொண்டிருக்கிறது. 2000 நம்ம கொடியை நாம அறிமுகம் செய்தோம். அறிமுகம் செய்த ஒரு 3 மாதத்திலேயே தமிழ்நாடு முழுக்க அனைத்து பட்டி தொட்டி எல்லாமே நம்ம கொடியை வந்து பட்டோடி வீச பறக்க செய்தவர் நமது தொண்டர்களாகி நீங்கள் தான் என்பதை இந்த நேரத்துல நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் நான் இதை சொல்றேன்னா, இன்னைக்குதான் ரத சப்தமில், இன்னைக்குதான் நம்ம கொடியை தலைவர்கிட்ட கொடுத்த நாள். எனவே நம் வாழ்நாளில் நம் கொடியை மறக்கவே முடியாது என்பதை சொல்றேன். இன்னைக்கு நம்ம ஊருக்கு வந்திருக்கோம். இந்த தேர் என்ன தெரியுமா, தலைவர் இல்லாம நம்ம எங்கயாவது வந்திருக்கிறோமா? அப்ப தலைவர் இல்லாம எப்படி வர முடியும்? அதனாலதான் இருக்கார் பாருங்க நம்ம தலைவர். இந்த தேர் வந்து சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னவர்கள் ஆட்சி செய்த இந்த பூமியில நமது கேப்டன் அவர்களுக்கு இலங்கை வாழ் தமிழக மக்கள் பரிசாக கொடுத்தது இந்த தேர். இது வந்து சாதாரண வரலாறு கிடையாது. நம்ம தேருக்கென்று ஒரு வரலாறு இருக்குது. எல்லாருக்குமே அரசராக இருந்தாலும் அரசர் தான் தேரை கொடுப்பாங்க. ஆனா நம்ம கேப்டனுக்கு மக்கள் தேரை கொடுத்திருக்காங்க. அதனால தமிழகத்துல நம்ம தலைவர் வந்து முதலமைச்சர் ஆகல, நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. அவர் நிரந்தர முதல்வராக, மக்கள் முதல்வராக, அனைவரின் மனதிலே நீங்க இடம் பிடித்த ஒரு உத்தமராக இன்னைக்கு நம்ம கேப்டன் இருக்கிறார். அவர் மனிதராக பிறந்து புனிதராக வாழ்ந்து இன்றைக்கு தெய்வமாக நம்ம மக்கள் முன்னாடி அவர் வாழ்ந்திருக்கிறார். அதனால சொல்றேன், கேப்டன் என்பவர் ஒருவர் தான். ஆனா தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான கேப்டன்களை அவர் உருவாக்கிட்டு போயிருக்கார். நீங்க ஒவ்வொருத்தர் கரை வேட்டி கட்டி இந்த கட்சி துண்டு போட்ட எல்லாருமே கேப்டன் தான். நீங்க எல்லாரும் கேப்டன் தான். மஞ்சா சேலை கட்டின என் தாய் குலங்கள் எல்லாமே லேடி கேப்டன்ஸ். அவங்க எல்லாரும் லேடி கேப்டன்ஸ். அதனால நான் சொல்றேன், தலைவர் அவர்கள் நம்மை உருவாக்கிட்டு போயிருக்காரு. அவருக்கு இந்த யுகம், இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை அழிவே கிடையாது, அழிவே கிடையாது. அவர் வாழும் வள்ளலாராக தெய்வமா மக்கள் மத்தியில வாழ்ந்துகிட்டு இருக்காரு என்பதை பெருமையோட சொல்றேன். ஏன்னா இன்னைக்கும் நம்மளுடைய கேப்டன் கோவில்ல தினந்தோறும் அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது. நான் இங்க இருந்த இன்னைக்கு 5000 பேர் இன்னைக்கு கேப்டன் கோவிலுக்கு வந்து கேப்டனை தரிசிச்சிருக்காங்க. இந்த வரலாறு வேற யாருக்காவது இருக்கா? வேற யாரோ ஒருத்தருக்கு இருக்கா? நம்ம தலைவர் நம்மை விட்டு சென்று 2 வருஷம் ஆகுது. ஆனா இன்னைக்கும் நம்ம கேப்டன் கோயில்ல ஆயிரக்கணக்கான மக்கள் தினந்தோறும் வந்து கேப்டனை தரிசிக்கிறாங்கன்னா இது ஒரு வரலாறு, இது ஒரு சரித்திரம். ஏன் தலைவர் மக்களை உண்மையா நேசிச்சாரு, மக்கள் தலைவரை உண்மையாக நேசிக்கிறாங்க. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. நம்ம தலைவர் இருந்த போது கூட அவருடைய பெருமைகளை யாரும் மறைச்சிட்டாங்க. மீடியாவும் சோசியல் மீடியா எல்லாம் தலைவருடைய பேரு புகழ மறைச்சிட்டாங்க நம்ம தலைவருடைய. ஆனா தலைவருடைய மறைவுக்கு பிறகு இன்னைக்கு யூடியூப் எல்லாமே நம்ம தலைவரை தான் காமிக்கிறாங்க. இது பிடிச்சிருக்கு, நம்ம தலைவரை தான் பத்தி பேசுறாங்க. ஏன் சொல்றீங்க? அவர் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்தார், மக்களுக்காகவே வாழ்ந்தார். என் மக்களே, என் மக்களே, என் மக்களே என்று மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு உன்னத தலைவர். என் மக்களை தங்க தட்டில் வைத்து தாளாட்டுவேன் என்று சொன்ன தலைவர். கனவு, அவருடைய கனவு, லட்சியம், கொள்கைகளே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வென்றெடுத்தே தீர வேண்டும் என்று இந்த நாளில் நாம் உறுதிமொழி ஏற்க வேண்டும். அவர் ஒவ்வொரு விஷயமும் மக்களுக்காக தான் செய்தார்.
வீடு தேடி ரேஷன் பொருள் வரும் வேற யாராவது சொன்னாங்களா? படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. அது மட்டும் இல்லை, அனைவருக்கும் இலவசமாக கல்வி, அனைவருக்கும் இலவசமாக மருத்துவம், அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர், நல்ல சாலை வசதிகள், எல்லோரும் நல்லபடியா இங்க வாழ்வதற்கு ஒரு தமிழகத்தை நான் உருவாக்குவேன் என்று மக்களை பற்றியே சிந்தித்து மக்களுக்காகவே வாழ்ந்தவர் நமது தலைவர் அவர்கள். அதனாலதான் இன்னைக்கு மக்கள் பூரா கேப்டனை மறக்க முடியாம தினந்தோறும் வந்து கண்ணீர் விட்டு கதறாங்க. தலைவரை தெய்வமாக எண்ணி ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துகிட்டு தான் இருக்காங்க. பலவிதமான நேர்த்தி கடன் அங்க செய்யறாங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா? மொட்டை அடிக்கிறாங்க, காது குத்துறாங்க, குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க. கேப்டன் குரு பூஜை அன்னைக்கு நீங்க பாத்தீங்கல்ல, லட்சக்கணக்கான பேர் திரண்டு வந்து கேப்டனுக்கு குரு பூஜை செய்தார்கள். அது மட்டும் இல்ல, எல்லாரும் இருமுடி கட்டி விரதம் இருந்து தலைவருக்கு நேர்த்தி கடன் செலுத்துறாங்க. இது வேற யாருக்காவது நடக்குமா? இது நம்ம கேப்டனை தவிர வேற யாருக்குமே இந்த வரலாறு உருவாகாது. கேப்டன் மக்களுக்கான தலைவர், மக்கள் மனதில் நிரந்தர முதல்வர் நமது கேப்டன் அவர்கள். மக்கள் மனதிலே நிரந்தர முதல்வர் தலைவர் அவர்கள் என்பதை நாம் அனைவரும் பெருமை சொல்ல வேண்டிய நேரம் இது. அதனால தலைவர் நம்ம கூட தான் இருக்கிறார், நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்கார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் தலைவர் நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்கார் என்பதை மட்டும் யாரும் மறந்துடாது. ஏன் சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனையோ மாநாடுகள் நடந்திருக்கு. தேமுதிகவின் மாநாடுக்கு இணை தேமுதிக மாநாடு மட்டுமே. மதுரையிலே கட்சி ஆரம்பித்த போது என்ன எழுச்சி இருந்ததோ இப்ப நடந்து முடிந்த தண்ணி சொல்லுங்க, யாரு இன்னைக்கு காசு கொடுத்தாதான் 100 சோறு பீரு கொடுத்தாதான் வீட்டை விட்டு கிளம்புறாங்க. ஆனா சொந்தமா வண்டி வச்சு நீங்களே சாப்பாடு எடுத்துக்கிட்டு கட்சி வேட்டி கட்டி துண்டை போட்டு காலிலே வந்து குமிஞ்சிகளே. லட்சக்கணக்கான பேர் வந்து கடலூர் மாவட்டத்திற்கு வந்தீங்களே. இது சாதாரண வரலாறு இல்லை, இதுதான் தேமுதிகவின் வரலாறு. இதுதான் கேப்டனுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அங்கீகாரம். அந்த மாநாடை வெற்றி மாநாடாக்கிய எங்களுடைய கழக நிர்வாகிகள், தன் தொண்டர்கள் எல்லாருக்கும் உங்கள் அண்ணியா உங்க அம்மாவாக என் தலை சார்ந்த என்னுடைய பாத வணக்கங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அந்த வெற்றி உங்களுக்கான வெற்றி. அந்த வெற்றி நிச்சயம் உங்களுக்கு உரித்தாக்குகிறேன் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் கேப்டன் வந்து இதே மதுரையில பிறந்து நம்ம மக்களோட மக்களாக பழகி மக்களுடைய கஷ்டம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சதுனாலதான் அனைவருக்கும் சமமான உணவு தந்த ஒரே உத்தமர் தலைவர் அவர்கள். இன்னைக்கு வடலூர்ல தான் அணையா அடுப்பு. இன்னைக்கு கேப்டன் இருக்கும் இடம் வள்ளலாராக அணையா அடுப்பாக தன்னை தேடி வரும் அனைவரும் பசியோடு செல்லக்கூடாது என்பதற்கு அத்தனை பேருக்கும் நாம் உணவளித்து அத்தனை பேரையும் நம்ம போட்டு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத உங்ககிட்ட சொல்ற இந்த நேரத்துல நம்ம தொகுதியில இருக்கின்ற சில முக்கியமான கருத்துக்களை உங்ககிட்ட நான் பேசியே ஆகணும். நான் தூத்துக்குடிக்கு நேற்று வந்த உடனே இன்னைக்கு முருகரை தரிசிச்சுட்டு உப்பு உற்பத்தி ஆகின்ற அந்த களத்திற்கு நேரடியாக சென்றேன். உப்பு உற்பத்தி செய்கின்ற அந்த ஆலைகளுக்கு நான் நேரடியாக சென்றேன். ஏன், தூத்துக்குடி என்றாலே உப்பு தயாரிக்கின்ற இடம், முத்து குளிக்கின்ற இடம். அது மட்டும் கிடையாது, மீனவ மக்கள் அதிகம் வாழ்கின்ற இடம் நமது தூத்துக்குடி. அதுவும் இங்க சொல்லணும்னா வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வீரபாண்டிய கட்டபொம்மனின் அடையாளமாக
வீர சிங்கங்களாக என் அன்பு தொண்டர்கள் நீங்க இருக்கீங்களே, உங்கள் அனைவருக்கும் நான் தலை வணங்குகிறேன். தலை வணங்குகிறேன். வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு என்ன தைரியம், என்ன கட்சி இருந்துச்சோ அதுதான் நம்ம கேப்டன். வீரபாண்டிய கட்டபொம்மன் நாம பார்த்தது இல்ல, ஆனா அவர் மாதிரியே நம்ம கேப்டனை நாம் பார்த்திருக்கிறோம். அதே வீரம், அதே தைரியம், அதே மாதிரி எல்லாரையும் எதிர்க்கின்ற அந்த துணிச்சலை வீரபாண்டிய கட்டபொம்மனாக நம்ம கேப்டனை நாம் பார்த்திருக்கிறோம். விஜய பிரபாகர் அவர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனார் அந்த சிலைக்கு மாலை போட வந்தார். இங்கேயும் வருவார். அடுத்து சித்திரை மாசம் பாஞ்சாலங்குறிச்சிக்கும் உறுதியாக விஜய பிரபாகர் வருவார் என்பது இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி பிப்ரவரி 1ஆம் தேதி மதுரையில திருமலை நாயக்கருடைய பிறந்த நாள். அதற்கும் விஜய பிரபாகர் வருகிறார். ஏன்னா அவங்க நம் மண்ணில் வாழ்ந்த தலைவர்கள், அரசர்கள். வெள்ளையனே வெளியேறு என்று சொன்ன தைரியம் மிக்க ஒரு ராஜாங்க வாழ்ந்தவர். அவர் தன்னை தூக்கில போட்டா கூட அந்த தூக்குக்கு முத்தம் கொடுத்தவர். அவர் அவருடைய வீரத்திற்கு இன்னைக்கு ஈடு இணை எதுவும் இல்லை. அவரை நாம நேரா பார்க்கல, ஆனா நம்ம கேப்டனை அந்த உருவத்தில் நம் கூட இருந்தே பார்த்தோம். அதனால நிச்சயமாக வரலாறு என்றைக்கும் மாறாது. அடுத்து நிச்சயமாக நம்மளுடைய தான் வரும் என்பதை இந்த நேரத்தில் இந்த மண்ணில இருந்து நாம் பெருமையோட பேச கட்டுப்பட்டு. அதே மாதிரிதான் உங்க அண்ணியாகிய நானும், அதேதான் நானும் வேலு நாச்சியாராக வீரம் செறிந்து யாருக்கும் அடிபணியாத அந்த தைரியத்தோடு தலைவர் நமக்கு விட்டு சென்ற அந்த கடமை, லட்சியம், கொள்கைகளை உங்களோடு சேர்ந்து வென்றெடுப்போம் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் சொல்ற. நிச்சயமாக அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதையும் உங்ககிட்ட சொல்றேன். இங்க விளாத்தி குளத்துல முக்கியமா விவசாய நிலத்துல விளைகின்ற பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காம இருக்காங்க. அதை நிச்சயம் 2026 தேர்தலுக்கு பிறகு நாம் முன்னின்று அதை செய்வோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி மழை நீரை சேமித்து வைக்கின்ற குட்டைகள் இங்க கிராமந்தோறும் அமைத்து விவசாயத்திற்கும் மக்களுக்கும் தண்ணீர் கஷ்டம் இல்லாமல் நிச்சயமாக நாம் செய்ய வேண்டும். பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப அனைத்து வசதிகளும் நிச்சயம் நாம ஜெயிச்ச உடனே செய்வோம். கிராமம் தோறும் மக்களுக்கு தேவையான அனைத்து சாலை வசதிகள், ரேஷன் பொருள், இந்த ரேஷன் கடைகளை அமைத்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு இந்த விளாத்தி குளத்தை நாம மாத்துவோம். அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா அதே மாதிரி நம்ம மக்கள் விவசாயிகள் அதிகமாக இருக்கின்ற இந்த ஏரியால கேப்டனும் விவசாய குடும்பத்தில இருந்தா வந்தாரு, நானும் விவசாய குடும்பத்தில இருந்து தான் வந்திருக்கிறேன் என்பதை உங்களிடம் நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா விவசாயிகள் நல்லா இருந்தாதான் இந்த நாடு நல்லா இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே யாருக்குமே கிடையாது என்பதை சொல்ற. இங்க எட்டயபுரத்துல வாரந்தோறும் இங்க ஆட்டு சந்தை நடக்குது. வெள்ளி சனி ஞாயிறுல அந்த சந்தையில பஸ் ஸ்டாப், மேல்நிலைப்பள்ளி, அரசு மருத்துவமனை, மார்க்கெட், நோய் பரவாத அபாயம் இல்லாத ஒரு நல்ல ஒரு மக்களுக்கு தேவையான இந்த அத்தனையும் செய்து தர வேண்டும் என்று நம்ம மக்கள் கோரிக்கை வச்சிருக்கீங்க. உறுதியாக வெற்றி பெற்றவுடன் நம்ம மக்களுக்காக இதெல்லாம் செய்யப்படும். எட்டயபுரம்ல இருந்து சோழபுரம் வழித்தடத்துல மாலை நேரத்துல பள்ளி மாணவர்களுக்கு இயக்க அரசு பேருந்துகள் எல்லா இடத்திலும் நிச்சயம் அமைத்து தரப்படும். அதே மாதிரி இங்க சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய நகரமாக கீழே ஈராலை நிச்சயமாக நாம மாற்றுவோம். அதே மாதிரி இங்க சிகிச்சை பெறுகின்ற அரசு ஆஸ்பத்திரிகளை 24 மணி நேரம் மக்களுக்கு பயனளிக்கின்ற அரசு ஆஸ்பத்திரியா தரம் உயர்த்துவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாத்தையுமே நான் சொல்றேன்.
விவசாய பொருட்கள் அதிகமாக இருக்கின்றதுனால இங்க நவதானியங்கள் அதிகமாக விளையுது. அந்த நவதானிய பொருட்களை சேமித்து வைக்க கிடங்குகளை நிச்சயமாக 2026 தேர்தலுக்கு பிறகு நாம் உருவாக்குவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்றேன். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா இங்க உப்பிட்டவரை உள்ளளவும் நினை அப்படின்னு நான் சொன்னேன். அந்த உப்பை உற்பத்தி செய்கின்ற எங்கள் மக்கள் வாழ்கின்ற பூமி விவசாயம், உப்பு சார்ந்தவர்கள், மீனவர்கள், முத்து குளிப்பவர்களுக்கு நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நல்ல எதிர்காலத்தை உருவாக்குவோம். நீங்க எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? யாரோட கூட்டணின்னு? ஆமாவா? ஒன்னும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு விஜய பிரபாகர் கிருஷ்ணகிரியில பேசியிருக்காரு, பாத்தீங்களா? என்ன சொன்னாரு? நீங்க முதலமைச்சரா உட்கார்றதுக்கு நாங்க உங்களுக்காக உழைக்கிறோம். அப்போ அதிமுக திமுக புரிஞ்சுக்கங்க, எங்களுக்குரிய மரியாதையும் எங்களுக்குரிய சீட்டுகளையும் யார் தருகிறார்களோ அவர்களோட தான் கூட்டணி. இன்னைக்கு நீங்க மட்டும் நாங்க 170 இடத்துல போட்டி போடுவோம், நாங்க மட்டும் அப்படியே தனித்து பெரும்பான்மை காணுவோம் சொல்றீங்கல்ல, அப்ப தேமுதிக உரிமை இருக்குல்ல கேட்கறதுக்கு. நீங்க முதல்வரா நீங்க ஆட்சி அமைக்கணும்னா தேமுதிகவுக்கு உரிய மரியாதையும் அந்த தொகுதிகளையும் தரணும். நம்ம போன தேர்தல் 2011ல 41 தொகுதி நமக்கு கொடுத்தாங்க, 29 தொகுதி நாம ஜெயிச்சோம். அதுல போனவங்க போட்டா அவங்கள பத்தி கவலையே கிடையாது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் கேப்டனும் என் கட்சி தான் உயிர் மூச்சு என்று இன்றைக்கும் 20க்கும் மேலான சட்டமன்ற உறுப்பினர் நம்மோட இருக்கிறாங்க. அவங்களுக்கு உரிய மரியாதை அளிக்கப்படும். தலைவரை தன் தெய்வமாக நினைத்து உழைத்துக் கொண்டிருக்கிற கடைகோடியில் இருக்கின்ற தொண்டராகிய உங்களையும் நிச்சயமாக அரசு பதவியில அமர்த்த வைச்சு உண்மையிலே இந்த 2026 தேர்தல் உங்களுக்கான தேர்தல், தேமுதிகவுக்கான தேர்தல் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால உங்களுக்கு 160 170 சீட்டு என்று சொல்ற உரிமை இருந்தால் தேமுதிகவுக்கும் உரிய சீட்டும் அதிகாரமும் தர வேண்டியது உங்கள் கடமை என்பதை இந்த நேரத்தில் சொல்ற. இததான் விஜய பிரபாகர் கிருஷ்ணகிரியில பேசியிருக்கார். கேட்பது எங்கள் உரிமை, தர வேண்டியது உங்கள் கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் பணிவோடு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா 2026 தேர்தல் மக்களுக்கான தேர்தல், கனவு லட்சியத்தை வென்றெடுத்து மக்கள் ஆட்சியை கொண்டு வர போகும் தேர்தல் என்பதை இந்த நேரத்தில் உங்க அத்தனை பேருக்குமே நான் சொல்றேன். எனவே நமது கொடியை அறிமுகப்படுத்திய இந்த ரத சப்தமி நாளிலே என் மக்களாகிய உங்களை எல்லாரையும் பார்த்ததில் உண்மையிலேயே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எனவே சட்டமன்ற தேர்தல் முடிந்தவுடனே 3 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறது. என் கண் முன்னாடி நிக்கிற நீங்கள் தான் நாளைய கவுன்சிலர்கள், நாளைய வைஸ் சேர்மன்கள், நாளைய சேர்மன்கள், நாளைய மேயர்கள். நீங்க தான் இன்னைக்கு என் தொண்டர்களாக இருக்கின்ற உங்களை அரசு பதவியில் அமர வைத்து அழகு பார்ப்பதுதான் உங்கள் அண்ணியாக உங்க அம்மாவா சொல்றேன். உங்க அம்மாவா நான் சொல்றேன். உங்களை அத்தனை பேரையும் அரசு பதவியில் அமர்த்தி வைத்து பார்ப்பதுதான் இனிமேல் என் லட்சியம், கனவு, கொள்கை. அதுதான் நம் தலைவரின் லட்சியம், கொள்கை. அதை இந்த 2026 நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வென்றெடுப்போம் 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 என்று இந்த நேரத்தில் உங்ககிட்ட உறுதியா சொல்றேன். அதனால நீங்கள் அனைவரும் தயாராக இருங்கள். தேர்தல் தேதி அறிவித்தவுடனே நிச்சயமாக உள்ளாட்சி தேர்தலுக்கு இப்பொழுதே நீங்கள் தயாராக இருக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். எல்லாரும் பூத் கமிட்டி எல்லாம் அமைச்சிட்டீங்களா? யாரெல்லாம் இன்னும் கொஞ்சம் அமைக்காம இருக்கீங்களோ சீக்கிரம் அமைச்சிருங்க. வரப்போகும் தேர்தல் உங்களுக்கான தேர்தல். நீங்கள் நாளை கவுன்சிலரா, சட்டமன்ற உறுப்பினரா, மேயரா, துணை மேயரா, வைஸ் சேர்மனா, ஒன்றிய கவுன்சிலரா, டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலராக நாளை நிச்சயம் உங்களை உட்கார வச்சு அழகு பார்ப்பேன். ஏன்னா இவ்வளோ வரைக்கும் தலைவர் இருந்த வரைக்கும், நம்ம கேப்டன் இருந்த வரைக்கும் நான் உங்கள் அண்ணி.
இனிமேல் உங்களுக்கு எல்லாம் நான் அம்மா, உங்களுக்கு தாய். உங்களுக்கு தாயாக இருந்து உங்களை எல்லாரையும் கரை சேர்க்க வேண்டியது தலைவர் என்கிட்ட கொடுத்துட்டு போன மிகப்பெரிய ஒரு கடமை. அந்த கடமையை நிச்சயம் நான் நிறைவேற்றியே தீருவேன் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன். எனவே தயாராக இருங்கள். மிக விரைவில் நாம் நல்ல கூட்டணி அமைச்சு அதிகாரப்பூர்வமாக அதை தலைமை கழகத்திலே அறிவிப்போம் என்பதை உங்களுக்கு நான் சொல்றேன். எனவே அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிட்டு வேற எதுவும் சொல்லணுமா? புரியல. கூட்டணி அதான் இப்ப சொல்ல மாட்டேன், அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. இந்த வாட்டி இல்ல நாம அவசரப்படக்கூடாது, அததான் சொல்றேன். இவ்வளவு வருஷம் நம்ம சத்திரியனா வாழ்ந்துட்டோம், இனிமேல சாணக்கியராக வாழணும், சாணக்கியரா வாழணும். அவங்க அததான் இப்ப சொன்னேன், அவங்க மட்டும் 160 சீட்ல நிப்போம் சொல்றாங்களே, அப்ப தேமுதிக உரிய சீட்டும் அந்த மரியாதையை கிடைக்கணுமா இல்லையா? அதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நிச்சயம் அமையும். நீங்கள் விரும்பும் கூட்டணி இல்ல, நான் ஒண்ணு சொல்றேன், கட்டாயம் இந்த முறை நீங்கள் விரும்பும் கூட்டணியை தான் நான் அமைப்பேன். எங்க மாவட்ட செயலாளர்களும் கடைகோடி தொண்டரும் நீங்க விரும்பும் கூட்டணியை தான் உறுதியாக இந்த முறை நாம் அமைப்போம். நீங்களாம் யார் கூட கூட்டணி வைக்கணும்னு உங்க மனசுல இருக்கு, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஏன் தெரியும்? என்ன, நான் உங்க அம்மா, உங்க அம்மா. நானு இங்க இருந்து இப்படி பார்க்கும் போதே, உங்க முகத்தை நான் பார்க்கும் போதே உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஒரு தாய்க்கு தான் தெரியும் தான் குழந்தைக்கு பசிக்கு அழுகுதா, உடம்பு வலிக்கு அழுகுதா, இல்ல ஏதாவது வயிற்று நோகா, காது வலியா, குழந்தை எதுக்கு அழுகுதுன்னு குழந்தை மூஞ்ச அம்மா பார்த்து அடுத்த நொடி கண்டுபிடிப்பாங்க. அதுதான் தாய். என் தாய் குலங்களுக்கு அது தெரியும். வாழும் தெய்வமாக நம் கண் முன்னாடி இருப்பது நம் தாய், நம் தந்தை. அதனால சொல்றேன், இனி உங்களுக்காக தான் என் வாழ்க்கை, உங்களுக்காக தான் விஜய பிரபாகர், சண்முக பாண்டியன். அதனால உங்கள் விருப்பம் எதுவோ அதுவே எனது விருப்பம், உங்கள் முடிவு என்னவோ அதுவே என் முடிவு, உங்கள் வெற்றியே என்னுடைய குறிக்கோள் என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்லி, நம்ம தலைவர் எப்பொழுதும் சொல்வது போல, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்று சொல்லி, நமது முரசு 8 திக்கும் வெற்றி முரசு கொட்டும் 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 என்று கூறி, என்னை வரவேற்க வந்த அனைவருக்கும் தலைவர் சார்பாக, தேமுதிக சார்பாக பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். வெகு விரைவில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருவேன், ஒவ்வொரு கிராமமாக வருவேன், உங்களை சந்திப்பேன், வெற்றி பெற்றே தீருவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழகத்தில் வீரவேல நாச்சியார் எங்கள் அன்னையார், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தார் எங்கள் அன்னையார், இதனடை போட்டு வரும் தேர்தலில் கரம் பிடித்த எங்கள் அன்னையார், வீர முரசை முழக்கி வரும் எங்கள் அன்னையார், வெற்றி முரசு முழக்கிடுவார் எங்கள் அன்னையார், வீர முரசை முழக்கி வரும் எங்கள் அன்னையார், வெற்றி முரசு முழக்கிடுவார் எங்கள் அன்னையார், அன்னையார் அன்னையார் எங்கள் அன்னையார், அன்னையாய் அன்னையாய் எங்கள் அன்னையார், தென்னகத்து ஜான்சி ராணி எங்கள் அன்னையார், தமிழகத்தில்
எங்கள் அன்னியார் அழிவதில்லை அகன்ற வந்த இரும்பு கண்கள் அன்னியார் 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 எங்கள் அன்னியார் அன்னையார் அன்னையார் எங்கள் அன்னியார் தென்னகத்தில் தான் சிவானி எங்கள் அன்னியார் தமிழகத்தில் வீரவேலு நாச்சியார் எங்கள் அன்னியார் 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 எங்கள் அன்னியார் அன்னையார் அன்னையார் எங்கள் அன்னியார் தென்னகத்தில் தான் சிவானி எங்கள் அன்னியார் தமிழகத்தில் வீரவேலு நாச்சியார் எங்கள் அன்னியார் அன்னையா எங்கள் அண்ணியார் தமிழக அரசியலில் தமிழக அரசியலில் இதெல்லாம் தப்பு பார்த்துட்டேன் இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து மக்களாகிய உங்களை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறார். ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கி தாருங்கிற இரு கை கும்பிட்டு உங்கள் மத்தியிலே கையசைத்து இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து நம் அன்பு தலைவர் கேப்டன் கனவுகளை நினைவாக்கக்கூடிய தலைவியாக நம் பாசமிகு அன்னியார் உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். ஒரு மாற்றத்தை தாருங்கள் 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 மக்களை கேட்டு வீரவேலு நாச்சியார் எங்கள் அன்னியார் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தார் எங்கள் அன்னியார் ஒரு மாற்றத்தை தாருங்கள் மக்களை கேட்டு நாய்க்குளம் போற்றக்கூடிய தங்க மங்கையாக கழகத்தினுடைய போர் முரசாக கண்ணியமிக்க அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இரு கை கும்பிட்டு இந்த பிரச்சார வாகனத்திலே முன்னமர்ந்து வெற்றி முகத்தோடு மக்களை உங்களை நாடி வந்து கொண்டிருக்கிறார்.